Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTube தரப்புல இப்ப ரீசன்ட்டா வந்து பார்த்தீனா ரெண்டு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க. கண்டிப்பா எல்லா கிரியேட்டர்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அப்டேட்டா இருக்கும். சோ அது என்னென்ன அப்டேட் அப்படிங்கற டீடைல்ஸ் தான் இந்த ஒரு வீடியோல வந்து நான் பார்க்க போறோம். மானிட்டைசேஷன் ஃபீச்சரான ஒன் ஆஃப் தி ஃபீச்சர்லயும் வந்து பார்த்தீனா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது என்ன ஃபீச்சர்னு கேட்டிங்கனா சூப்பர்ஸ்ல வந்திருக்க கூடிய அப்டேட். சோ அதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன அப்டேட். இப்போ வந்து மொபைல்ல ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். அதுக்கு அடுத்து வந்து அதை பார்க்கலாம். அதாவது அந்த சூப்பர்ஸ்ல வந்துருக்கக்கூடிய அப்டேட்டை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக சொல்லக்கூடிய அந்த மொபைலில் வந்துருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது ஜஸ்ட் உங்களோட அக்கௌண்ட் ஆப்பை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கமெண்ட் செக்ஷனுக்கான அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஆப்ஷன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து இந்த டார்க் மோடுக்கான ஆப்ஷன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அதில் ஒரு ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பெர்மிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சேனல் பெர்மிஷன் இருக்கு இல்லையா. ஸோ டெஸ்க்டாப்பில் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருந்திருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சேனல் பெர்மிஷன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு டெஸ்க்டாப்ல இருந்த மாதிரியே இப்போ ரீசெண்டாக வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்லையும் மொபைலில் ஈஸியாக வந்து செக் பண்ணிடுறதுமா அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனும் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இது லான்ச் ஆயிருக்கு, பட் எல்லாருக்கும் கம்ப்ளீட்டாக லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்னும் அப்கமிங் வீக் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு நெக்ஸ்ட் ஃபியூ வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் அவுட் பண்ணுறோம் கம்ப்ளீட்டாக அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்டேட் பண்ணியே வச்சுக்கோங்க, எப்பவும் உங்களுக்கும் இந்த ஆப்ஷன் அவைலபிள் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டுலாம் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை, கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது இந்த சூப்பர்ஸ்ல வந்திருக்கக்கூடிய அப்டேட்னு சொன்னேன் இல்லையா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஒரு சூப்பர் தேங்க்ஸ்ல தான் பர்டிகுலரா அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ யூடியூப்னுடைய அஃபிஷியல் கிரியேட்டர் சைடில் வந்து சூப்பர் தேங்க்ஸ் என்ட்ரி பாயிண்ட் ஆன் ஷார்ட்ஸ் மொபைல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்து செக் பண்ணி பார்த்தா நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்த ஒரு விஷயம் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல வந்து சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஷோ பண்ணும், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணும்போது கூட ஆட் அ கமெண்ட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ்க்கான அந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கமெண்ட் போட்டுக்கலாம். ஸோ வியூவர்ஸ் வந்து நார்மலாக கமெண்ட் பண்ண வரலாம், இல்லை கமெண்ட் செக்ஷனை செக் பண்ண வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கூட இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்க்குறதும் அண்ட் அவங்களுக்கு ஒரு வேலை விருப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கமெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் யூனிக்காக தெரியணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க வந்து அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த கிரியேட்டருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கனாலும் ஒரு ஆப்ஷன் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சின்ன அப்டேட் வந்து வந்துருந்தது. ஸோ இது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணும்போது தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து சைடில் ஷோ பண்ணும். ஸோ தாராளமாக அதை வந்து ஒரு வியூவர் வந்து ஈஸியாக கிளிக் பண்ணி செக் பண்ணுறது என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு கிரியேட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதவங்களும் தெரிஞ்சு அண்ட் வந்து அதன் மூலிமா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆள் பார்க்கும்போது ஒரு நல்ல சேஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக இது வந்து வந்துருந்தது. இதை பற்றி ஆல்ரெடி நம்மளும் அப்டேட் பண்ணியிருந்தோம், பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்டேட்ஸில். ஸோ ஒரு இந்த ரெண்டு அப்டேட் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன் கைஸ். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ இதுக்காக மேக் பண்ண வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. உங்கள் கேமர்ஸ் மறக்காம கமெண்ட்ஸ் ரிலீவ் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மண்ணில் வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதில் தான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கும் நன்றி. வைஸ் யூ நல்ல வீடியோ சந்திப்போம்.